ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலை வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்க போகிறோம். சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வேர்க்கடலை செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ வேர்க்கடலை நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்து நான் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன். உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ 4 விசில் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வேர்க்கடலை நல்லா வெந்துடுது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வேர்க்கடலை தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருந்தேன் நைஸாக, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். கூடவே சின்ன சைஸ் தக்காளி, அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட 1 ஸ்பூன் கிட்ட சில்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. நம்ம ஏற்கனவே வேர்க்கடலையில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். சேர்த்துட்டு இப்போ வெந்த வேர்க்கடலையை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மசாலா கூட நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல உப்பு காரம்லாம் நல்லா வேர்க்கடலை நல்லா ஏறுற மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ கொத்தமல்லி தழை தூவியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேர்க்கடலை ரெசிபி ரெடியாக ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.